வணக்கம் நண்பர்களே. உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல கருத்துக்களையும் வாழ்க்கை பாடங்களையும் பகிர்ந்து கொள்ளும் உங்கள் பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்காக உங்கள் நண்பன் ராம். இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். கவலைப்படாதே, நீ எதை ஆழ்மனதோடு விரும்புகிறாயோ அது உன்னை தேடி வந்து சேரும். இந்த வரிகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு பிரபஞ்ச ரகசியம். நம்மில் பலர் ஒரு விஷயத்தை ஆசைப்படுவோம், அதற்காக போராடுவோம். ஆனா அது கிடைக்கலனா உடனே பயப்படுவோம், பதறுவோம். ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புவோம். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய உண்மை என்னன்னா, கவலைங்கிற உணர்வே நீங்க அந்த விஷயத்தை சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு விஷயத்தை நீங்க முழுமையா நம்புறீங்களோ அங்க கவலைக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு இந்த பயணத்தில் நீங்க விரும்புற அந்த இலக்க, அந்த வெற்றிய, அந்த அமைதிய எப்படி ஈர்க்கணுங்கிறத 2 அழுத்தமான கதைகள் வழியா விளக்க போறேன். நீங்க இப்படியே இந்த கதைகளை உள்வாங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றத்தை நீங்களே உணர முடியும். சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கதை 1. சிற்பியின் உளி மற்றும் கல்லின் மௌனம். முற்காலத்தில் ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தாரு. அவர் ஒரு சாதாரண சிற்பி கிடையாது. கல்லுக்குள்ள இருக்கிற கடவுளை வெளியே கொண்டு வர்ற கலைஞன். ஒரு நாள் அந்த ஊர் மன்னர் ஒரு பெரிய கற்சிலையை செதுக்கி தர சொன்னாரு. அந்த சிலை ஊர் மக்கள் வழிபடுறதுக்காக வைக்க போற ஒரு தெய்வீக சிலை. அந்த சிற்பி காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய பாறையை தேடி எடுத்துட்டு வந்தாரு. அந்த பாறையை செதுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பாறையோட கதை வேற மாதிரி இருந்துச்சு. சிற்பி உளியால தட்டும்போது அந்த பாறை துடிச்சுது. ஐயோ வலிக்குது, ஏன் என்ன குத்துற, ஏன் என்ன உடைக்கிறன்னு அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி சிற்பிக்கு தோணுச்சு. சிற்பி அந்த பாறையை உற்று கவனிச்சாரு. அவர் செதுக்க அந்த பாறை ஒவ்வொரு பகுதியிலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னோட ஒரு பகுதி போயிருச்சு, அப்புறம் என் உருவம் எப்படி மாறும், நான் அழகா இருப்பேனா, இப்படி பல கேள்விகள். சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ கவலைப்படுறதுனால எந்த பயனும் இல்ல. நீ இப்போ அனுபவிக்கிற இந்த உளியடிதான் உன்னை ஒரு தெய்வீக சிலையா மாத்த போகுது. நீ மௌனமா ஒத்துழைப்பு கொடு, உனக்குள்ள இருக்கிற அந்த அழகு வெளியே வரும். ஆனா பாறை கேட்கல. அது இடையூறு செஞ்சுக்கிட்டே இருந்ததால சிற்பிக்கு வேலை முடிய ரொம்ப நேரம் ஆச்சு. கடைசியில அந்த சிற்பி அந்த பாறைய பாதியிலேயே விட்டுட்டாரு. அந்த பாறை இன்னமும் வெறும் பாறையாவே காடுல கிடக்குது. இதே சிற்பி இன்னொரு பாறையை எடுத்துட்டு வர்றார். அந்த பாறை அமைதியா இருந்துச்சு. சிற்பி உளியால அடிக்கும்போது அது அந்த வலிய ஒரு பரிணாம வளர்ச்சியா ஏத்துக்கிட்டுச்சு. என்ன குத்துங்க, என் மேல இருக்கிற தேவையற்ற கற்களை எல்லாம் எடுத்துருங்க, அப்பதான் என் உண்மையான வடிவம் வெளிப்படுங்கிற நம்பிக்கையோட அது மௌனமா இருந்தது. அந்த சிற்பி சில மணி நேரத்திலேயே ஒரு அற்புதமான சிலையை உருவாக்கிட்டாரு. இந்த கதையோட பாடம், நம்ம வாழ்க்கையும் அந்த பாறை போலத்தான். நாம விரும்புற இலக்க அடையணும்னா அந்த பாதையில வர கஷ்டங்களை, தோல்விகளை வலின்னு பார்க்காம நம்மை செதுக்கப்படுற சாதகமான சூழல்னு பார்க்கணும். நீங்க எதை அடையணும்னு விரும்புறீங்களோ அதை பத்தி கவலைப்படாம அந்த பாதையில உங்களை நீங்களே செதுக்கிக்கங்க. நீங்க மௌனமா உறுதியா இருந்தா காலம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். கதை 2. அந்த தாகமும் தேடலும். ஒரு பயணி. 2வது கதை ஒரு பாலைவன பயணத்தை பத்தினது. ஒரு இளைஞன் ஒரு பெரிய புதையலை தேடி பாலைவனத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கையில இருந்த தண்ணி தீந்துடுச்சு. அவன் ரொம்ப தாகத்தோட இருக்கான். சுத்தி எங்க பார்த்தாலும் மணல் மட்டும்தான். அவன் கவலைப்பட ஆரம்பிச்சான். இனிமே அவ்வளவுதான், நான் இறந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன், அந்த புதையல் கிடைக்காமையே போயிருமேன்னு புலம்ப ஆரம்பிச்சான். அவன் கவலைப்பட அவனோட ஆற்றல் குறையுது. தாகம் அதிகமாயிட்டே போகுது. அவன் அந்த பாலைவனத்துல சோர்வா விழுந்துட்டான். அவன் கண்ணை மூடி தியானிக்க ஆரம்பிச்சான். அந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி நிலவுது. அவன் தன் மனசுக்குள்ள சொல்றான், நான் என்ன தேடி வந்தேனோ அதை இந்த பிரபஞ்சம் எனக்கு தரும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அந்த அமைதியில இருக்கும்போது அவனுக்கு தூரத்துல ஒரு பறவை சத்தம் கேக்குது. அந்த பறவை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி பறந்து போகுது. அவன் எழுந்து அந்த பறவையை பின்தொடர்றான். கொஞ்சம் தூரம் போனதும் அங்க ஒரு அழகான நீரூற்று இருக்கிறத அவன் பார்க்கறான். அவன் தேடி வந்த புதையல் கூட அந்த நீரூற்றுக்கு பக்கத்துல இருக்கிற குகைக்குள்ளதான் இருந்துச்சு. இந்த கதையோட பாடம், கவலைப்படும் போது நம்ம பார்வை குறுகி போயிருது. பதட்டத்துல இருக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா நீங்க அமைதியா எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும்னு நம்பி செயல்படும் போது அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். அந்த பறவை போல சரியான வழிகாட்டுதல் உங்களை வந்து சேரும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த 2 கதைகளும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். கவலைப்படுறதுனால உங்க இலக்கு உங்ககிட்ட வராது. மாறாக உங்க நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த இலக்க உங்களிடம் இழுத்து வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் கிடையாது, அது ஒரு அனுபவம். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை ரசிங்க, இருக்கிற சூழலை நேசிங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை ஆழ் மனதுல ஆழமா பதிய வைங்க. கவலைங்கிற பாரத்தை கீழே இறக்கி வைங்க. நீங்கள் விரும்புவது நிச்சயம் உங்களை தேடி வந்து சேரும். இந்த கருத்துக்கள் உங்க மனசுல ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி பயனுள்ள கதைகளோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.
நான் உங்கள் ராம். இது உங்கள் பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ். நன்றி, வணக்கம்.